எல்லாம் கோவையுடையது, மெட்ரோ வெல்லாம் வடநாட்டுக்கா, வரி எல்லாம் கோவையுடையது, மெட்ரோ எல்லாம் வடநாட்டுக்கா. கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் நரேந்திர மோடியை கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் நரேந்திர மோடியை கண்டிக்கிறோம். அனுமதி கொடு, அனுமதி கொடு. போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் போராட்டம். எங்கள் வரி எங்கள் வரி வடநாட்டு வளர்ச்சிக்கா, வடநாட்டு வளர்ச்சிக்கா. எங்கள் வரி எங்கள் வரி எங்கள் வரி எங்கள் வரி வடநாட்டு வளர்ச்சிக்கா, வடநாட்டு வளர்ச்சிக்கா, வடநாட்டு வளர்ச்சிக்கா, வடநாட்டு வளர்ச்சிக்கா. கண்டிக்கிறோம் 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 நரேந்திர மோடியை கண்டிக்கிறோம், நரேந்திர மோடியை கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். அனுமதி கொடு, அனுமதி கொடு, அனுமதி கொடு, அனுமதி கொடு. கோவை மெட்ரோ திட்டத்திற்கு, கோவை மெட்ரோ திட்டத்திற்கு அனுமதி கொடு. கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். மத்திய அரசை கண்டிக்கிறோம், மத்திய அரசை கண்டிக்கிறோம், மத்திய அரசை கண்டிக்கிறோம், மத்திய அரசை கண்டிக்கிறோம். அனுமதி கொடு, அனுமதி கொடு, அனுமதி கொடு, அனுமதி கொடு. மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி கொடு, அனுமதி கொடு, அனுமதி கொடு. கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு அனுமதி மறுத்திருக்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இதன் காரணமாக கோவை வருமான வரி அலுவலகத்தை முற்றுகையிடுகின்ற போராட்டத்தை மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பாக நடத்துகிறோம். 2011ஆம் ஆண்டு இந்தியா முழுவதும் 21 மாநகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் அறிவிக்கப்பட்டது. இதில் 16வது இடத்தில் கோவை, 17வது இடத்தில் கொச்சி, 18வது இடத்தில் பாட்னா. கோவைக்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற கொச்சி, பாட்னாவில் இன்றைக்கு மெட்ரோ ரயில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இதுவரை கோயம்புத்தூரில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி கூட கொடுக்கவில்லை. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா திமுக, திமுக, இப்போது ஆளும் கட்சி தாவேகா எல்லோருமே மெட்ரோ ரயில் திட்டத்தை தங்களின் தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் மத்திய அரசாங்கம் இதை நிராகரித்திருக்கிறது. பல்வேறு தொழில்நுட்ப காரணங்களை சொல்லி நிராகரித்திருக்கிறது. நான் கேட்கிறேன், 2024 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் கோவை மெட்ரோ ரயில் திட்டம் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப நீங்க டெக்னிக்கலா கன்சல்ட் பண்ணாம அறிவிச்சீங்களா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில வானதி சீனிவாசன் அவர்கள் என்ன சொன்னாரு? தேசிய மகளிர் அணி செயலாளர் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்டிஏ ஆட்சிக்கு வந்தா கோவை மெட்ரோ ரயில் திட்டம் அமல்படுத்தப்படும் சொன்னாங்க. நான் கேட்கிறேன், ஆட்சிக்கு வர்றதுக்கும் டெக்னிக்கல் இஷ்யூக்கு என்ன சம்பந்தம்? அப்ப நீங்க ஆட்சிக்கு வந்தா கொண்டு வந்திருப்பீங்கன்னு சொன்னா நீங்க ஆட்சிக்கு வரலன்னு சொல்லி கோயம்புத்தூரை புறக்கணிக்கிறீங்க. இது மாபெரும் குற்றம். கோயம்புத்தூர்ல ஆயிரக்கணக்கான கோடி வருமான வரி அள்ளி தர்றோம், ஜிஎஸ்டி வரி அள்ளி கொடுக்கிறோம். ஆனா கோயம்புத்தூருடைய வரி பணத்தை கொண்டு போய் ஆக்ரால, பாட்னால, கொச்சியில இப்படி மற்ற மாநகரங்களுக்கு மெட்ரோ ரயில் போடுறீங்க. ஆனா கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயிலுக்கு அனுமதி கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கோயம்புத்தூரை விட அனைத்து தகுதிகளும் குறைந்த ஆக்ரா, பாட்னா, கொச்சியில் மெட்ரோ ரயில் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூரில் அனுமதி கூட மறுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது கோவையை புறக்கணிக்கிறார்கள். கோயம்புத்தூருடைய வளர்ச்சி இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு தேவை. ஆனாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி எடுத்த இந்த நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இனி கோயம்புத்தூருக்கு எந்த மத்திய அமைச்சர் வந்தாலும் கோயம்புத்தூர் விமான நிலையத்தை விட்டு இறங்க விட மாட்டோம். கோயம்புத்தூருக்கு துரோகம் பண்ணிட்டு மத்திய அமைச்சருக்கு கோயம்புத்தூர்ல என்ன வேலை? கருப்பு கொடியுடன் கோவை மக்களை திரட்டி, லட்சக்கணக்கான மக்களை திரட்டி நாங்கள் போராட போகின்றோம். கோவைக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய துரோகம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக சாலை போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, விமான போக்குவரத்து ஆகியவற்றை இணைக்கக்கூடிய போக்குவரத்தாக மிக தொலைவில் நாம் பிரயாணம் செய்ய வேண்டும் என்றால் குறைந்த நேரத்தில் நம்மால் பயணம் செய்ய முடியும். அதற்கு மெட்ரோ ரயில் திட்டம் வேண்டும். கோயம்புத்தூர் உகந்த நகரம். மத்திய அரசு சொன்ன காரணங்கள் எதுவும் சரியில்லை. வேண்டுமென்றே ஒரு பொய்யான காரணங்களை சொல்லி மறுத்திருக்கிறார்கள். இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். இப்போது நாங்கள் வருமான வரித்துறை அலுவலகத்தை முற்றுகையிடுகின்ற போராட்டத்தை நடத்துகிறோம். என்டிஏல இப்ப நம்ம சொல்லல, வானதி சீனிவாசன் அவர்கள் தான் சொன்னாங்க. என்டிஏ ஆட்சிக்கு வந்துச்சுன்னா, தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா மெட்ரோ ரயில் திட்டம் நிறைவேற்றப்படும் சொன்னாங்க. இது மட்டும் இல்ல, 2024 நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில
அண்ணாமலை அவர்கள் 100 திட்டங்களை கோயம்புத்தூருக்கு அறிவிச்சாரு. அதுல 2வது திட்டம் மெட்ரோ ரயில் திட்டம். முதல் திட்டம் விமான நிலைய விரிவாக்கம், 2வது திட்டம் மெட்ரோ ரயில் திட்டம். நான் கேக்குறேன், நீங்க ஜெயிச்சா கொண்டு வருவீங்க, நீங்க தோத்தா கொண்டு வர மாட்டீங்களா? அப்ப நீங்க தோத்தா பொய்யான டெக்னிக்கல் காரணத்தை நீங்க சொல்றீங்க, அதான் அர்த்தம். யோசிச்சு பாருங்க, நீங்க திருப்பி போய் பாருங்க. 2024 பிஜேபி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கோயம்புத்தூர் இருக்கும். வானதி சீனிவாசன் அவர்களுடைய பேட்டி இருக்கு. அப்போ பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா, பிஜேபி கோயம்புத்தூர்ல ஜெயிச்சிருந்துச்சுன்னா மெட்ரோ வரும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டெக்னிக்கல் டேட்டாவை மாத்துவீங்க. வேற கட்சி ஆட்சிக்கு வந்தாலும், வேற வேட்பாளர் ஜெயிச்சாவோ நீங்க மெட்ரோ ரயில் கொண்டு வர மாட்டீங்க. இது எவ்வளவு பெரிய துரோகம்! இந்த அயோக்கியத்தனத்தை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். டெல்லிக்கு எதிரொலிக்க வேண்டும். நாங்க இங்க மட்டும் கிடையாது, டெல்லி ஜந்தர் மந்தரில் போய் கோவை மெட்ரோ ரயிலுக்காக போராட இருக்கிறோம். எங்களுடைய போராட்டம் தொடரும். மாநில அரசாங்கம் கடந்த முறை முதலாக பிரதம மந்திரியை சந்திக்கும் போது கோவை மெட்ரோ ரயில் திட்டமும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டமும் அங்கே பரிசீலனைக்கு வைத்தார்கள். ஆனா அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்றைக்கு மத்திய அரசாங்கம் மறுத்திருக்கிறார்கள். அண்ணா திமுக ஆதரவு, திமுக ஆதரவு, தாவேக ஆதரவு, ஏன் தமிழ்நாடு பாஜக கூட ஆதரவு. அப்புறம் எப்படி நீங்க மறுக்கிறீங்க? முதல்வர் இதான் எதுவுமே பேசுறது இல்ல. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? முதல்வர் பேசணும், கேட்கணும், வெளிப்படையா பேசணும். நாங்க சொல்றோம், பேட்டி கொடுங்க. இந்த மாதிரி மீடியாவுக்கு முன்னாடி வாங்க. கோயம்புத்தூருக்கு மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை இழந்திருக்கிறோம், மத்திய அரசுடைய துரோகம்னு சொல்லுங்க. என்ன பிரச்சனையா இருப்போது? தமிழ்நாட்டு முதலமைச்சரையும் கேட்கிறோம், வெளிப்படையா கேளுங்க. 15,000 கோடி திட்டம். கோயம்புத்தூர் மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவில் வளர போகுது. அப்படி வளரணும்னு சொன்னா மெட்ரோ ரயில் திட்டம் வேணும். ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், இதெல்லாம் கனெக்டிவிட்டி எப்படி இருக்க முடியும்? மெட்ரோ ரயில் திட்டம் தான் கனெக்டிவிட்டி இருக்க முடியும். அப்போ தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதல்வர் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும். தமிழ்நாடு முதல்வர் வெளிப்படையாக பிரதம அமைச்சரையும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரையும் கண்டிக்க வேண்டும். கோவை மெட்ரோ, மதுரை மெட்ரோ கேட்க வேண்டும்.